புஷ்பா ஒரு பக்கம் சிண்டிகேட்டுக்கு தலைவரானதுக்கு அப்புறமா அனைத்து பார்ட்டிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் காசை வாரி வாரி இறக்கிறாரு. புஷ்பா வந்து சிண்டிகேட் தலைவரா மட்டும் இல்லாம ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கோடியில இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரனா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சிஎம் மீட் பண்ண போறாரு. நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். எம்பி சார் ஒருத்தர் இருப்பார். அந்த எம்பி தான் சிண்டிகேட்டை மங்கள சீனிட்ட இருந்து வாங்கி புஷ்பா கிட்ட கொடுப்பாரு. அவர் மூலமா சிஎம் மீட் பண்றதுக்கு நம்ம அல்லு அர்ஜுன் கிளம்புவாரு. அப்ப நம்ம ராஷ்மிகா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சிஎம் தானே பார்க்க போற, ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துட்டு வா. அந்த போட்டோவை நான் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டு ஹால்ல மாட்டி வச்சுப்பேன். சிஎம் பார்த்தன்ற ஒரு பந்தா எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால அந்த ஆசையோட கிளம்பி போற அல்லு அர்ஜுன் அங்க சிஎம் மீட் பண்றப்ப, வாப்பா புஷ்பா, உன்னை பத்தி தெரியும், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வாரம் வாரம் உன்னை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க, நாட் ஓன்லி ஹியர், எல்லா ஸ்டேட்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்கன்ற மாதிரி நல்ல புகழ்லாம் பாடுவாரு. ஒரு கட்டத்துல அந்த எம்பி போறப்ப எம்பி கூட போட்டோ எடுத்துக்கிற சிஎம் என்ன பண்ணுவார்னா, புஷ்பா போயிட்டு பொண்ணாட போத்தி போட்டோ எடுக்க போகும்போது போட்டோ எடுக்காத, ஒரு கடத்தல்காரன் கூட போட்டோ எடுத்தானா என்ன மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிரு. புஷ்பாக்கு அங்க கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, காலுக்கு சொகுசா இருக்குன்னு சொல்லி செருப்பு தூக்கி கையில வச்சுக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அங்கே நம்மளுக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிரும். ஆக மொத்தம் வெளில வந்துருவாப்ல. வெளில வந்து அந்த ஈகோல என்ன யோசிப்பாருன்னா, சிஎம் கூட நம்ம போட்டோ எடுக்கலாம், நம்ம யாரு கூட போட்டோ எடுக்கிறோமோ அவங்கள சிஎம் ஆக்கணும்னு சொல்லி இங்க இருந்து எம்பின்னு ஒருத்தரை கூட்டு போறாருல, அவரை சிஎம் ஆக்குறதுக்கு ஒரு டீல் பேசுவாரு. அதுக்கு ஒரு 100 கோடி செலவாகும் சொல்றப்ப, உனக்கா நான் 1000 கோடி செலவு பண்ணுவேன், நீ தான் அடுத்த சிஎம் சொல்லி வாங்கிட்டு வந்த பொன்னாடைய அந்த சிஎம் ஆபீஸ்க்கு வெளியில வச்சு, அதாவது அந்த ரூமுக்கு வெளியில வச்சு ஒரு பொன்னாடைய போத்திட்டு, அடுத்து இந்த போட்டோ வச்சுக்க பத்திரமா, இந்த போட்டோ நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என் வீட்டுல மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புஷ்பா அந்த இடத்துல ஒரு சவால் விட்டு போறாரு. அந்த எம்பிய அவர் சிஎம் ஆக்குறாரா இல்லையா, அதுக்கு தேவையான அந்த 1000 கோடியை புஷ்பா எப்படி ரெடி பண்றாரு அப்படிங்கறதான் கதை.